ஷிரடியில பாபாவுடைய கிருப்பையினால பாபா அன்னை ராதாகிருஷ்ணன் நீ ஷாலாவுல தங்குன்னாரு. ஷாலாவுல அம்மா ஒரு பூஜை ரூம் அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த பூஜா ரூம்ல சின்ன 10க்கு 10 தான் இடம், அம்மாவோட இடம். ரொம்ப பெரியான பில்டிங் எல்லாம் கிடையாது. அந்த இடத்துல ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம், அம்மா ஆராதனை பண்ண விக்கிரகம், சுவாமியினுடைய சொரூபம், சில மகான்களுடைய உயர்ந்ததான வைபவமான ஞானேஸ்வரி, ஏகநாத பாகவதம், சோ இந்த மாதிரி உயர்ந்த நூல்கள்லாம் இருந்திருக்கு. பாபா கொடுக்கக்கூடிய உச்சிஷ்ட பிரசாதத்தை தானும் உண்றதுக்கு முன்னாடி அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை அப்படியே மார்போடு அணைச்சி, கிருஷ்ணா சாப்பிடுறா, கிருஷ்ணா சாப்பிடு, கிருஷ்ணா சாப்பிடு, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ண சுரூபத்தை கொஞ்சுவாங்களாம். இதெல்லாம் வாமனராவ் பட்டேல் பார்த்திருக்காரு, தீட்சித் ஐயா பார்த்திருக்காரு, நானா சகே இந்த மாதிரி பல அடியார்கள் பார்த்தாங்களாம். அதுல நம்ம வாமனராவ் பட்டேலுக்கு ஒரு எண்ணம், அம்மா மாதிரியே நானும் கிருஷ்ண விக்கிரகத்தை வாங்கி நானும் கொஞ்சிக்கிட்டு அந்த கிருஷ்ணனுக்கு சாப்பாடை ஊட்டி விடணும்ன்ற ஆசை மனசுல வந்ததுதான். ஆனா அன்னை ராதாகிருஷ்ணம்மாயினுடைய ஞானத்தை பாருங்க, பாபாவினுடைய ஹிருதயத்துல என்ன ஓட்டம் ஓடுதுங்கிறதையே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வைபவம் அம்மாவுக்கு இருந்தது. சோ இவருடைய மனசுல என்ன ஓட்டம் ஓடுதுன்றதை கண்டுபிடிச்சாங்க அம்மா. உனக்கு எதுக்கு கிருஷ்ண விக்கிரகம்? சாட்சாத்து இதே கண்ணன் தான் இந்த ஷிரடி பூமியில உலாவுறார், நடந்து வரார். நம்ம சாய்நாத் மகாராஜ், சாய்நாதர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவரை ஒருத்தரை நீ ஆராதனை பண்ணு, அது போதுமானது அப்படின்னாங்க. அவர் கப்பு செப்புன்னு அடங்கிட்டார். ஏன்னா ராதாகிருஷ்ணமாயிரி அம்மாவுடைய ஷாலாவுல யாராவது ஒருத்தவங்க அடி எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க, என்ன பண்ண போறாங்க, அவங்க மனதுல என்ன ஓட்டம் ஓடுதுங்கிற முதற்கொண்டு அம்மாவுக்கு தெரிஞ்சிருமா. அந்த அளவுக்கு கிருபைய பாபா அங்க கொடுத்து வச்சிருக்கார். டெலிபதி பாபா அனுப்புறாருன்னா நான் இன்னார் அனுப்புறேன் பார்த்துக்கோன்பார். சோ அந்த மாதிரி எல்லாருடைய ஹிருதயத்தையும் பாபா எப்படி ஆள்றாரோ அத போல எல்லாருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மோகம், அந்த ஆச்சரியத்தை அழித்து குரு பக்தி என்னும் விதையை விதைத்து குரு சேவை என்ற உயர்ந்த சேவைய எப்படி செய்யணும், எப்படியெல்லாம் பாவிச்சு குருநாதனுக்கு தன்னை அர்ப்பணிக்கணுங்கிற வித்தையை கத்து கொடுக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா தேவியாக அன்னை ராதாகிருஷ்ணமாயி ஷிரடியில வீற்றிருந்தார்கள். ஓம் சாய்ராம்.